கோடி நடபாத கட்டுகிறா எங்கள் வீட்டை இடிப்பதற்கு போராட்டம் கிட்டும் வரை போராட்டம் கோரிக்கை வெற்றி பெறும் போராடுவோம் கட்சி ஆதரவு உண்டு போராடும் மக்களோடு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோடு அரசு கட்சி ஆதரவோடு பட்டா வழங்கு 60 குடியிருக்கும் பள்ளிக்கூடம் இருக்குது பிள்ளையார் இருக்கிறார் அங்கே எல்லாம் இருப்பு. அன்புக்கினிய பொதுமக்கள் எல்லோருக்கும் செங்குந்தர் நெசவாளர் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரிலே இருக்கக்கூடிய குடியிருப்பு காலனியை அகற்ற வேண்டும் என்று ஏதோ ஆணைப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த அவர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி செங்குந்தர்களுக்கு சொந்தமான ஒரு பகுதி. 1960ஆம் ஆண்டு வாக்கில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் கோயிலில் செங்குந்தர் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் என்று ஒன்று வைத்து அதன் மூலம் வேஷ்டி சேலை இதையெல்லாம் நெய்து கொடுக்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக இருந்தது. அந்த சொசைட்டியில் உள்ள அதற்காக சாயம் பிடிப்பதற்காக இருந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதி காலகட்டத்தில் இந்த சொசைட்டி இங்கிருந்து மாற்றப்பட்டு கூலக்கடை பஜாருக்கு போச்சு. அப்போ அந்த சொசைட்டி வலுவிழந்து சொசைட்டி போயிடுச்சு. போன உடனே இந்த பகுதியை இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு குடியிருப்பதற்காக கொடுத்தாங்க. இப்போ அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது தாழ்வான பகுதி, தண்ணி தேங்கி நிற்கிது, ஒரு வீடு விழுந்துட்டு, அதனால் இது நீர்நிலை அப்படின்னு சொன்னாங்க. நீர்நிலைன்னு சொன்னால் ஒரு வாய்க்கால், ஒரு குளம், ஏரி, இதை மாதிரி தான் நீர்நிலை. இது நீர்நிலைக்கு ஒன்றும் இல்லை. குற்றால ரோட்லேருந்து இந்த பகுதி பள்ளமாக இருக்கும். இந்த பகுதி மேடான பகுதி. ஆகவே அந்த பள்ளமான பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வடிப்பதற்காகத்தான் அந்த வாய்க்காலில் இருந்து இந்த வாய்க்காலுக்கு வடிகால் கொடுத்துருக்காங்க. அந்த வடிகாலை துத்துட்டாங்க. அப்போ தண்ணி தேங்கி இருக்கும். எத்தனையோ இடங்கள் சென்னையில் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் தேங்கி இருக்கு. தண்ணீர் தேங்கி இருக்குது. ஏதோ ஒரு சின்ன கட்டணம் விழுந்துச்சுக்காக என்டையர் குடியிருப்பு பகுதியை இது பண்ணுவாங்கன்னா முடியாது. ரெண்டாவது, நம்முடைய கலைஞர் அரசுல 1972 அதாவது கூலி தொழிலாளர்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் வேளாண் தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி, அது தனியார் நிலமாக இருந்தாலும் சரி, கோயில் நிலமாக இருந்தாலும் சரி, எந்த நிலமாக இருந்தாலும் பட்டா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10 லட்சம் பேருக்கு கலைஞர் பட்டா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து அது வேளாண் துறைக்கு தான் கொடுத்தாங்க. வெளியே கைவினைஞர்களுக்கும் பட்டா கொடுத்தாங்க. பின்னாடி அதில் நெசவாளர்களும் இருக்காங்க.
பார்ட்டிசான் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் போட்டு பட்டா கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு சொந்தமான இடங்கிறதுனால இதை பற்றி பண்ணலை. இப்போ அதை வந்து புறம்போக்குன்னு சொன்னால் மாவட்ட ஆட்சியர் இதில் வந்து தலையிட்டு பட்டா கொடுக்கறதுக்கு நடவடிக்கை. அது வேற ஏதோ வகையில் வேற யாருக்கோ சொந்தமானது இருந்தால் கூட இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தின் அடிப்படையில் எங்களுக்கு பட்டா கொடுக்கணும். ஆகவே இது வந்து ஒரு குடியிருப்பு பகுதி. அங்கே இருக்க பாருங்க, ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. 32 குடியிருப்புகள் இருக்கு. இந்த ஒரு குடியிருப்பு விழுந்துச்சுன்னா அந்த பக்கம் ஒரு சாக்கடை போச்சு, அதில் வந்து ஃபவுண்டேஷன் சரியில்லைனால விழுந்துச்சு. அதனால எந்த தண்ணி தங்கலாம். தண்ணி இதில் இந்த வாய்க்கால தூர்னா கம்ப்ளீட்டா எல்லா தண்ணியும் போயிருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆகவே இதை ஏதோ வகையில் யாதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக இதை திட்டத்திருப்பாங்க. ஆகவே இந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகள் தொடர வேண்டும், காலி பண்ணக்கூடாது, தொடரும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதற்காக நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கோம். இப்ப சாலை மறியல் ஒரு ஓரத்தில் இருக்க சொல்லியிருக்காங்க. யாருக்கும் இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காக இருக்கணும். எங்களை பொறுத்தவரை இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்திற்கும் மாணவரை நிலைக்க மானத்துக்காக வந்து ஆடை நெய்து கொடுத்தவங்க நாங்க. எங்களுக்கு இந்த கதி. சோறு போட்டவனுக்கும் ஆடை கொடுத்தவனுக்கும் தான் அரசு வந்து முன்னுரிமை கொடுத்து காவந்து பண்ணணும். இன்னைக்கு பாருங்க, அரசுடைய கடமை, அந்த கடமையில இருந்து தவறாங்க. எங்களை பாதுகாக்க வேண்டும், இதுக்காக பட்டா கொடுக்கணும். எங்க இடம் அது புறம்போக்கா இருந்தாலும் பட்டா கொடுக்கணும், சொந்தமா இருந்தால் எங்களுக்கே சொந்தம் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இதான் எங்களுடைய தீர்வை. ஒரு 50 வருஷமா தீர்வை கட்டுறாங்க. ஒரு 6 பேர் வந்து தன்னுடைய இதை மாற்றி விட்டுருக்காங்க. அதெல்லாம் பத்திரம்லாம் பதிவாகிருக்கு, எல்லா வகையிலும் இருக்கு. வாட்டர் டாக்ஸ் கட்டியிருக்காங்க, எல்லா இதுவும் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் என்ன இருக்கு? இது ஏதோ ஒருத்தருடைய தூண்டுதல்னால இதை நீர்நிலை புறம்போக்கே கிடையாது. பாருங்க, என் பேர் மாணிக்கவாசன்.